ஆண்டவரின் திருக்காட்சி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் திருக்காட்சி. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை இந்த நாட்களில் திரு அவையானது கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய திருக்காட்சியை விழாவை கொண்டாடுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் இவர் கடவுள் அல்ல, உலகம் முழுவதும் அனைவருக்கும், உலகத்தில் வாழும் மக்கள் அனைவருக்கும் இவர் இரட்சகர், இவர் மீட்பர், இவர் கடவுள் என்பதை எண்பிக்கிற ஒரு நிகழ்வுதான் இது திருக்காட்சி பெருவிழா. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான. ஆகவே தான் எங்கிருந்து வந்த இஸ்ராயல் நாட்டை சார்ந்தவர் அல்ல, இஸ்ராயல் குலத்தை சார்ந்தவர் அல்ல, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, எங்கிருந்தோ ஏதோ திசைகளில் கீழ் திசையிலிருந்து வந்த ஞானிகளுக்கு, அரசர்கள் சொல்லப்பட்ட ஞானிகளுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களும் தாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் வழியாக இயேசுவை இந்த உலகிற்கு யார் என்று வெளிப்படுத்தினார். இயேசு தன்னை இரட்சகர், நான் இந்த உலகத்தின் மீட்பர், இந்த உலகத்தின் கடவுள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உலகம் முழுவதுக்கும் நான் கடவுள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களோ தூய பிரசனத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் தாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்களின் வழியாக இவர் யார் என்பதை உலகத்திற்கு பறைசாட்டுகிறார்கள். இந்த இரண்டையும் என்பிக்கிறது தான் இந்த திருக்காட்சி பிரிவிழா. ஒரு அரசர் என்ன செய்கிறார்? பொன்னை கொடுக்கிறார். பொன்னை யாருக்கு கொடுப்பா? மத்தேயு 2:11 வாசிப்பது போல அரசர்களுக்கு பொன்னை கொடுக்கிறார். ஆக இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவர் இந்த குழந்தை வெறும் குழந்தை மட்டுமல்ல, இவர் தான் நித்தியத்துக்கு உலகத்தை ஆளக்கூடிய அரசர் என்பதை எண்பிக்கிறார். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, ஒருவர் வெள்ளை பழத்தை கொடுக்கிறார். வெள்ளை பழம் என்பது நறுமணமிக்க தைலம். அது பலஸ்தீனாவிலே இறந்து போன உடல்களை பூசப்படும். இவர் நமக்காக மரித்து, இவர் நமக்காக ரத்தம் சிந்தி, இந்த குழந்தை நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உலகத்தை மீட்கப் போகிறார், இரட்சகர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? யோவான் 12 அந்த பெண்மணியானவள் அந்த நறுமண தைலத்தை ஊற்றுகின்ற பொழுது ஒரு நற்செய்தியிலே தலையிலே, ஒரு நற்செய்தியை காலில் ஊற்றுவது போல எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது தடுக்காதீர்கள், என் மரணத்தை குறித்து அவள் அவ்வாறு செய்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப இந்த வெள்ளை போலம் அழிப்பின் வழியாக உலகத்தை மீட்கிற மீட்பர் இரட்சகர் என்பதை அந்த ஞானி அங்கே வெளிப்படுத்துகிறார். மூன்றாம் ஞானி வெள்ளை ஒரு புகையை, ஒரு தூப புகையை, சாம்பிராணி கலசம் இருந்த தூப புகையை கொடுக்கிறார். அது எதை குறிக்கிறது? பிரியமான தெய்வத்துக்கு தான் அந்த தூப புகையை காண்பிப்பாங்க. அப்போ திருவெளிப்பாடு 5:6 வாசிக்கிறோம், இறை மக்களின் ஜெபங்களே அந்த தூப புகையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் தெய்வமாக இருக்கிறார். இவர் அரசர் மட்டுமல்ல, இவர் இரட்சகர் மட்டுமல்ல, இவர்தான் தெய்வம், நம்மை ஆஸ்வதிக்கக்கூடிய என்பதை இந்த மூன்றாம் ஞானி வெளிப்படுத்துகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் 1 பேதுரு 1:7 வாசிப்பது போல பிரியமானவர்களை, விசுவாசமாகிய பொன்னை கடவுளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நம்ம வாழ்க்கையிலே அரசராக இருந்து நம்மை ஆட்சி செய்வார். நாமும் பிரியமானவர்களை வெள்ளை போலம் என்ற நறுமணமிக்க தைலத்தை கொடுக்கின்ற நிலையில் லூக்கா 9:23 பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் பின்னே சென்று சிலுவையின் பாடுகளில் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மீட்பராய் இருந்து இரட்சகராய் இருந்து நம்மை ரட்சிப்பார், மீட்பார். நாமும் பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 5:6 வாசிப்பு போல நமக்காக, பிறருக்காக, உலகத்திற்காக, தேசத்திற்காக இத்திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தெய்வம் வருது, அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆம், நம்மை அவர் அரசராக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும், நம்மை அவர் இரட்சகராக இருந்து ரட்சிக்க வேண்டும், நம்மை அவர் தெய்வமாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். இந்த தத்துவத்தை, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருக்காட்சி பெருவிழாவின் உண்மைகளை உணர்ந்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.